ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயாச்சு. நிறைய பேர் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த மந்த் முழுக்க விரதம் இருப்பாங்க ஒரு சிலர். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன டிஷ்ஷுன்னு கேட்கலாம். முருங்கைக்காய் சாம்பார். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து குக்கர் நல்லா டைட்டாக மூடி ஒரு 2 to 3 விசில்ஸ் வரையிலும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 முருங்கைக்காய், தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து நல்லா மசிச்சிக்கலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு இருந்தால் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பருப்பை நல்லா மசிச்சுக்கிட்டு இந்த கொதிக்கிற குழம்பு கலவையோடு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நமக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னாலும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நிறைய பேர் சாம்பார் பொடி யூஸ் பண்ணி சாம்பார் வைப்பாங்க. ஆனால் நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சாம்பார் இல்லை, எந்த டைப்பில் சாம்பார் செஞ்சாலும் வெறுமனே குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் வைப்பேன். இந்த மாதிரி யாராவது சாம்பார் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் சாம்பார் வைப்பேன். இந்த டேஸ்ட் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி சமைப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேலே நல்லா நுர பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் சப்பாத்தி கூட இந்த சாம்பார் சாப்பிட ரொம்ப விரும்புவேன். ஏன்னா எனக்கு ஊர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.